6 வருஷம் 6 7 வருஷம் வந்து ஒரு பொருளை நாங்க வாங்கவே இல்லை. என்ன இருக்கும் இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து காந்திபுரத்துல நம்ம அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நானும் ஒவ்வொரு பிளாக்லயும் கேட்கறேன், எப்படி இருக்கீங்க, வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு. யாராவது வந்து நல்லா இருக்கம்பா அப்படின்னு ரிப்ளை பண்ணீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். சரி, இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நேத்து வந்து குட்டியா ஒரு ஷாப்பிங் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இவ்வளவு வாங்குவோம்னு நாங்களும் வந்து எதிர்பார்க்கல. போனது வந்து ஆக்சுவலா ஒரு விஷயத்துக்காக, 5 வருஷமா ஒரு விஷயத்துக்காக. 5 வருஷமா இல்ல, கிட்டத்தட்ட 2019னா 6 வருஷம் 6-7 வருஷம் வந்து ஒரு பொருளை நாங்க வாங்கவே இல்லை. என்னன்னா, வண்டியோட ஆர்சி புக் இருக்குல்ல, நான் 2 வீலர் வச்சிருக்கேன் ஆக்டிவா. அது என்னாச்சு, அம்மா பேர்ல இருக்கு. அம்மா தான் வந்து வாங்கணும்னு சொன்னாங்க. அந்த டைம் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. நானும் அப்படி ஏதோ ஒரு இதுல விட்டுட்டேன். திடீர்னு தேர ஆர்சி புக்கை காணோம். என்னடா இது, வாங்கணுமா இல்லையான்ட்டு ஒரு டவுட். அப்புறம் அவங்க கால் பண்ணி கேட்டதுக்கு இங்கதான் இருக்கு, இப்போ வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, நான் தான் வருவேன், அம்மா வர முடியாது. சரி, அவங்களோட ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வாங்கிக்கினாங்க. அதுக்காக நாங்க இங்கிருந்து நானும் என் வீட்டுக்காரரும் கிளம்பி போனது. போயிட்டு வர வழியில அப்படியே கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதுன்ட்டு போனது. அது அவ்வளவு லென்த்தா வந்து பர்ச்சேஸ் ஆகி போச்சு. என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லயும் கூட சொல்லியிருப்பேன், லாங் வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லயும் சின்ன சின்ன கிளிப்பிங் மாதிரி காமிச்சிருப்பேன். சரி, இப்போ ரொம்ப பேசுறனோ, என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். மேபி இது வந்து உங்களுக்கு நாளை பின்ன அந்த இடத்துக்கு போகும்போது அங்க பார்க்கும்போது உங்களுக்கும் கொஞ்சம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதுக்காக தான் வந்து இதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பெருமை பீத்தருக்காகவோ நீ இதெல்லாம் வாங்கியிருக்க, அதெல்லாம் வந்து காமிச்சிங்க இது பண்றேன் அப்படிங்கறதுக்காக சத்தியமா வந்து நான் இந்த வீடியோ எடுக்கல. உங்களுக்கும் கொஞ்சம் நாளை பின்ன யூஸ் ஆகலாம். நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், அப்படிதான் நான் பார்ப்பேன். ஆயிரக்கணக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படி யூஸ் பண்ற ஆள் நான் கிடையாது. நல்லாவும் இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும், காஸ்டும் பட்ஜெட் வைஸ் நம்ம பட்ஜெட்குள்ள இருந்தா தான் நானுமே வாங்குவேன். அப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெயினா எல்லா பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஹேண்ட்பேகு, ஜுவல்லரி, சாரி அந்த மாதிரி பிடிக்கல. நான் வந்து ஒரு ஹேண்ட்பேக் பைத்தியம். வச்சிருக்கேன், ஹேண்ட்பேக் இருக்கு. என்னன்னா, அதான் நான் சொன்னேனே, ஒரு போன விலாக்ல கூட சொல்லியிருப்பேன், எனக்கு என் வீட்டுக்காருக்குன்னு செலவு பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் கல்யாணம் ஆகி ஒரு 3-4 மந்த்ஸ்லயே எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்தனால மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கே வந்து ரொம்ப செலவு பண்ணியாச்சு. எதுவுமே நாங்க வாங்க முடியல. ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த டைம் அதுவும் பட்ஜெட் வைஸா வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் வந்து சுத்தமா எதுவுமே எங்களுக்குன்னு நாங்க வாங்கிட்டது கிடையாது. இப்பதான் ஏதோ கடவுள் புண்ணியத்துல கொஞ்சம் நல்லா இருக்கேன். அதனால அந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கனால சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மைண்டை டைவர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்சது ஒண்ணு வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்து. அதுக்காக தான் வந்து வாங்கினேன். இந்த ஹேண்ட்பேக் வந்து எவ்வளவு இருக்கும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோட்டு கடையில வாங்கினது. ஒரு லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்களா, காலேஜ் எல்லாம் மேடம், அந்த மாதிரி சீப்பா இருக்கும். இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 350 ரூபா மட்டும்தான். நல்ல லெதரு, நல்ல சூப்பரா இருக்கு. எங்க வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்றேன். 2 கம்பார்ட்மெண்ட்டோட வந்துருது. சூப்பரா இருக்கு இந்த பேக். எனக்கு முன்னால இந்த செயின் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக தான் வாங்கினேன். இது 350 ருபீஸ். இது வந்து எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? இது நல்லா ரிச்சா இருக்குல்ல, கிரீம் கலர்ல. இது எவ்வளவு தெரியுமா? இது வந்து வெறும் 300 ரூபா தான். இங்க பாருங்க, 3 ஜிப்போட 3 கம்பார்ட்மெண்டோட வரும். உள்ள ஒரு ஹிடன் ஜிப் இருக்கு, பின்னால ஒரு ஜிப் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்தி வந்து 650 ரூபா. மீஷோலையும் கூட இந்த பிரைஸ் இல்ல, செக் பண்ணிட்டேன் நானு. எங்கன்னா காந்திபுரம் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் காந்திபுரத்துல நம்ம அந்த உள்ள போவோம் தெரியுமா, செல்வசிங் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், கமலா ஸ்டோர்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கிராஸ்கட் ரோடுக்குள்ள நிறைய இருக்கும் இல்லையா. அந்த போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், ஸ்ரீதேவி எல்லாம் இருக்கும். கரெக்டா அந்த ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டியம்மா வச்சிருப்பாங்க. அவங்க கிட்டதான் வாங்கினேன். அந்த பாட்டி கிட்ட பேரமெல்லாம் பேசாதீங்க, அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்கனால இந்த வயசுலயும் வந்து அவங்க இதெல்லாம் பண்றாங்க, பட் குவாலிட்டியா இருக்கு, அதுதான் மெயின். எப்படி இந்த பட்ஜெட்டுக்கு இது கொடுக்குறாங்கன்னு தெரியல.
ரொம்ப கும்பலா கூட்டமா இருந்தது நாங்க போகும்போது. என்னடா இங்க கூட்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சே போனா பேக், ஆக்சுவலா பேக் வாங்குறதுக்காக தான் மெயினா போனது. செல்வசிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கதான் எப்பயுமே வாங்குவோம். சரி அங்க போலாம் அப்படின்ட்டு போனது. அப்புறம் அங்க கூட்டமா இருந்தது. ஆனா நல்ல காஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்தது. நான் அதனால பார்த்தோன்னே டக்குன்னு சரி 2 இருக்கட்டும் எதுக்கும். நம்ம இனி எப்ப இங்க வருவோமோ தெரியாது. 40 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்கும். எப்ப இங்க வருவோமோ தெரியாதுன்ட்டு கையோட இந்த 2யும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இது எனக்காக நான் வாங்கிட்டது. அடுத்து என்ன வாங்கணும்னு பாத்தீங்கன்னா வாட்ச். சொனாட்டால இருந்து வாங்கினோம். கொஞ்சம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். பட் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது நான் உங்களுக்கு சைட்ல பிக்சரும் போடுறேன். என் வீட்டுக்காரருக்காக வாங்கினது. சூப்பரா இருக்கு. நியூ மாடல் 2026 மாடலாமா, சூப்பரா இருக்கு. விலை வந்துட்டு எவ்வளவுன்னா 3500 ரூபாய். எங்களுக்கு கொஞ்சம் பெருசு. ஆனா ஒன்ஸ் வந்து இது வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கானாலும் ஒன்னும் ஆகாது. 2 இயர்ஸ் வந்து வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஏதோ ஒண்ணுன்னா வந்து நீங்க மாத்திக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த வாட்ச். மாஸ்டாக்ல எப்பயுமே வாங்குவோம். பட் இந்த டைம் டாடா ப்ராடக்ட் போலான்னு சொல்லிட்டு யோசிச்சோம். நல்லா இருக்கு. கல்யாணத்தப்போ வாங்கினதான். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ச்ன்னு சொல்லிட்டு மனசு எதுவுமே வாங்கல. இப்பதான் வாங்கி இருக்கிறோம். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவனாச்சா அப்புறம் என்ன வாங்கணும்னா, எப்பயுமே அங்க போனா பூ வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். அங்கேயும் சரி டவுனாலேயும் சரி பூ வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். நல்ல மொட்டு மொட்டா இருக்கும் மதுரை மல்லியாட்ட. நான் கொஞ்சம் இப்ப வச்சுட்டேன். அது போக மிச்சம் முல்லைப்பூ, மல்லிப்பூ, சாமி கொஞ்சம் தொடர் இது கொஞ்சம் வாங்கணும். மெயினா நாங்க போனது காரணமே இவர்தான். மிக்சி வந்து பழுதாகி எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஆரம்பிச்சது. நான் அந்த புல்லட் மிக்சி இருக்கு இல்லையா, அதுதான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் தேங்காய் ஸ்டீல்லாம் நம்ம எடுத்து போட்டு பத்த மாதிரி எடுத்து போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் போட்டா அது போயிடும் சீக்கிரம். அது வாட்ஸும் கம்மியா, நம்ம அதிகமா லோடும் கொடுக்க முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு மிக்சி வாங்குற ஐடியாவே இல்ல. சுத்தமா துளி கூட எங்களுக்கு ஐடியாவே கிடையாது வாங்குறது. அப்புறம் தான் யோசிச்சோம். உக்கடத்துல சுகா இன்டர்நேஷனல் ஒண்ணு இருக்கு. நிறைய இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு பாய் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டே இருப்பாங்க. இந்த பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ, அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம். அது கேஸ் உங்களுக்கு அந்த பொருள் வேண்டாக்கி 1000 ரூபாய் கம்மி. இந்த மிக்சி வந்து 3000 ரூபாய். 1100 வாட்ஸ் பிரீமியர் பிராண்டோட காட்டுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போதும். நாங்க 2 பேர் யூசேஜ் அவ்வளோ இல்லை. எனக்கு கொஞ்சம் ஹெவி வாட்ஸா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. அதனால இந்த மாதிரி வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல எப்படி இருக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா காம்பேக்டா இருக்கு. நல்ல காம்பேக்டா அழகா இருக்கு. கியூட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து 3 ஜார் கொடுத்தாங்க. விலை வந்து 3000 ரூபாய். நீங்க வந்து நெகோசியபிள் தான். கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஒரு 50 100 ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டாங்க. நேர்ல போய் பேசிக்கலாம். நீங்க அங்க பாய் இருப்பா போய் பேசிக்கலாம். அப்புறம் இந்த ஜார் பாருங்க. இந்த ஜாருக்கு வந்து கைப்பிடியில மொட்டையா இருக்கு. அழகா இருக்கு. அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏதாவது நம்ம சேர்த்து அரைக்கிறோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அதை விட வந்து பெரிய ஜார் ஒண்ணு கைப்பிடி ஒன்னொன்னுமே ஜார் அவ்வளவு வெயிட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி பிரீத்தி கிரவுன் இருக்கு இல்லையா, அது போறவங்களுக்கு அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னன்னா அடிக்கடி வந்து ரொம்ப ஏதாவது இப்ப சட்னி எல்லாம் ஒரு 2 தக்காளி சேர்த்து போட்டோம்னா அப்படியே நின்றுக்குது. அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பண்ணும்போது. அதனால சரி வேண்டான்ட்டு அப்படியே வச்சாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சுதான் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுக்கேன். இல்ல ஒண்ணு எனக்கு இந்த குட்டி ஜோர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பாருங்க, ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு, ஒரு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் சட்னி அளவா ஏதாவது அரைக்கிறோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு. ரொம்ப காம்பேக்டா அழகா இருக்கு. அப்படின்னு இந்த ஜார் ரொம்பவே பிடிச்சதா இருக்கு. மூணு வருது மேல கோழி முட்டாட்ட இதுவும் நல்லா இருக்கு. அப்புறம் இதுக்கு வந்து ஃப்ரீ வந்து நிறைய கொடுக்குறாங்க. 10 லிட்டர் குக்கரு, அப்புறம் இட்லி ஸ்டீமர் பாட் இருக்கீங்களா அது, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து இந்த நான்ஸ்டிக் ஒரு 6 7 ஐட்டம் 7 பொருள் இருக்கிற மாதிரி நான்ஸ்டிக்கு,
அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஐட்டம் இருக்கு. இல்லைன்னா பிரியாணி பாட், பெரிய பிரியாணி பாட் அந்த மாதிரி எல்லாம் தராங்க. இல்லைன்னா கண்டெய்னர்ஸ் சம்பளம் இருக்கு இல்லையா, 6 சம்பளமோ 7 சம்பளமோ ஸ்டீல்ல அது தராங்க. அதுவும் வேண்டாட்டி அந்த மாதிரி அப்போதைக்கப்போ உங்களுக்கு ஆஃபர் மாறிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீல எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் தான், இது வாங்கினா அதுல ஏதோ நீங்க எடுத்துக்கலாம். பட் நீங்க அது தனியா வாங்கினீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். இந்த மிக்சி கூட வாங்கும் போது உங்களுக்கு அந்த பொருளும் நம்மளுக்கு சேரும், காஸ்டும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். நான் அப்படிதான் எதுவுமே வேண்டாம், ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னன்னா எனக்கு அந்த இது ஒரு பார்த்தோன்னே புடிச்சு போச்சு. அதனால இதுக்கு ஃப்ரீயா வந்து நான் இதை வாங்கிக்கிட்டேன். ஃப்ரீல 1000 ரூபாய், 1000 ரூபாய். இந்த இட்லி குண்டா சூப்பரா இருக்கு, ரொம்ப புடிச்சு போச்சு. மல்டி பர்பஸ் கடை பாருங்க, எவ்வளவு பெருசு லிட்டு பாருங்க, அவ்வளவு வெயிட்டா, நல்ல குவாலிட்டி. ஜேபிஆரோடது, நல்ல பிராண்டடா. 7 இட்லி பிடிக்கும். ஒரு ஈடு ஊத்துனோம்னா 14 இட்லி எடுக்கலாம். இது 2 இட்லி பிளேட்டுங்களா. அப்புறம் இது வந்துட்டு இந்த கார்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எல்லாம் ஏதாவது ஸ்டீம்ல வேக வைக்கிறோம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். இந்த ஒரு தட்டு. அப்புறம் இந்த தோக்லா இருக்கு இல்லையா, அரிசி அது, இல்லைன்னா தட்டு இட்லி மாதிரி கூட நம்ம இதுல ஊற்றிக்கலாம் அது. அப்புறம் மினி இட்லி பாரு, இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது மினி இட்லி. நம்ம ஏதோ மினி இட்லி மாதிரி செஞ்சுட்டு கூட அது பொடி இட்லி இல்ல கார்லிக் இட்லி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை ஷார்ட்லி உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஏதாவது செஞ்சேன்னா இந்த கடாய் தான் காப்பர் பேஸோட கீழே கொடுத்துறாங்க, சூப்பரா இருக்கு. அப்புறம் எவ்வளவு பெரிய கடாய், இதெல்லாம் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலிலன்னா குழம்பு வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. இது இதுக்கு மட்டும் இல்ல, குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி கூட நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயே வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை வந்து இன்னைக்கு நான் ஊற்றிடுவேன். எனக்கு அவ்வளோ ஆர்ட் இருக்குன்னு பார்க்கணும்ட்டு. நல்ல வெயிட்டா இருக்கு. வாங்குவோமா. அதுக்கப்புறம் என்ன வாங்கணும்னு பாத்தீங்கன்னா செப்பல். எப்பயுமே செருப்பு எடுக்கிறத மோஸ்ட்லி எங்க பர்ச்சேஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா காந்திபுரம் டவுனால் தான் மெயினா. நான் இங்க மேரேஜ் பண்ணியுமே டவுனால் தான். டவுனால தாண்டவே மாட்டேன்னா அங்க சீப்பா இருக்கும், பெஸ்டா இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லா உழைக்கும். ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும்னா கூட டவுனால் தான், ட்ரெஸ் எடுக்கிறதுனா டவுனால் தான். இப்போ வந்து இவருக்கு டைம் கிடைக்கிறது இல்லை, எங்க வீட்டுக்காரருக்கு வந்து டைம் இல்ல. 2வது வந்து போய் அலையவும் முடியறது அந்த கூட்டத்துல, செம்ம கூட்டமா இருக்கு. எப்ப நீங்க டவுனால் போனீங்கன்னாலும். அதனால இப்ப வந்து காந்திபுரத்துலதான் வாங்கிக்கிறது. நாங்க எப்படி டவுனால் ஃபேமிலியோ அதே மாதிரி எங்க வீட்டுக்கார சைட்ல வந்து காந்திபுரம் ஃபேமிலி, காந்திபுரத்துலதான் எடுப்பாங்க. ஆனா அங்கேயும் நல்லா இருக்கும். ரைட் வைஸ் எல்லாம் கொஞ்சம் தேடணும், ஆராயணும், அவ்வளவுதான். அப்புறம் அங்க வந்து பிட்கோன்னு சொல்லிட்டு ஒரு கடை, அந்த பாட்டி ஹேண்ட்பேக் கடை சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த பிட்கோன்னு சொல்லிட்டு ஒரு கடை. செப்பல்லாம் சூப்பர் குவாலிட்டியா இருக்கும். அங்கதான் வந்து செப்பல் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. போய் பார்த்தோன்னே அவருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எவ்வளவு இருக்கும். இங்க வந்து ஒரு எப்பயுமே ஒரு இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுவோம். அப்படி கால் வந்து நல்லா மெடிடேஷனா க்ளோஸ்டா இருக்கும், உங்களுக்கு நடக்கிறதுக்கு நல்லா சாஃப்டா கிரிப்பா இருக்கும். இது வந்து 1000 ரூபாய், 1000 rupees. பிராண்டட் தான். இதுக்கு வந்து 6 மாசம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஏதோ ஒண்ணா நம்ம போய் பண்ணிக்கலாம். ஏதாவது வேணும்னாலும் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. அந்த கடையில நம்ம ரெடி பண்ணி கூட வாங்கிக்கலாம், செக் பண்ணலாம். நம்ம விடுவேனா, நான் விடுவேனா, நீங்க வாங்குவீங்க எனக்கு அப்படி பண்ணல. அந்த மாதிரி எனக்கும் நான் வாங்கினேன். இது ரொம்ப சாரி போட்டாலும் சரி, குர்த்தி போட்டாலும் சரி, ரொம்ப கிளாஸா இருக்கு. இந்த ஜுப்பு வியர் பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லை, அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது எங்கயாவது நம்ம வெளியே போனா போட்டுக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து மெடி பாக்ஸ் ஸ்லிப்பர், அதாவது இந்த குதிகால் வலிக்காக வாங்கினது. அதுதான் போட்டுட்டு இருக்கேன். 2 செப்பல் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணா நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிட்டேன், அதனால இந்த டைம் இதை வாங்கிக்கிட்டேன். சொல்லுங்க, சூப்பரா இருந்தது. எனக்கு போட்டு நடக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்சா போட்டு காமிக்கிறேன். போனது வந்து 2 வீலர்ல போனது. அப்புறம் இத்தனையும் நம்ம வச்சுட்டு கொண்டு வர முடியாது இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் ஒன்னு ஆட்டோ வச்சுடுறேன், நீ ஆட்டோல வீட்டுக்கு வந்து நான் பின்னாலே வண்டியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட்டோல இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அவர் பின்னாடி வந்துட்டாரு. அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து கொடுத்து விட்டுருக்காங்க, மரத்துல காய்ச்சது எல்லாமே. ஆனா இது சாப்பிடறதுலாம் ஆகாது, ஊறுகாய் போடலாம்.
ஊறுகாய் பச்சடி அந்த மாதிரிலாம் செய்வோம். அதுக்காகவும் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் நாங்க வாங்கிட்டு வந்தவை நேற்று. உங்களுக்கு ஏன் ரேட்டோட சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது வாங்க போகும்போது உங்களுக்கும் கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல இந்த பொண்ணு சொல்லிச்சு அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு நாளைக்கு யாராவது காந்திபுரம் சைடு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொன்னதே அவ்வளவுதான்ப்பா. இவ்வளவுதான் எங்க பர்ச்சேஸ். மெயினா நாங்க போனதுக்கு காரணமே இவன் தான். இவனை வாங்குறதுக்கு வெளியே போயிட்டுதான் ஆர்சி வாங்க போனது நேற்று. வாங்க போயிட்டு ட்ரெஸ்ல டோட்டலா ஆயிருக்கு. ஒரு 10K வந்திருக்கு எல்லாம் சேர்த்து. இது ஒரு 4000 ரூபாய். இது ஒரு 4000 ரூபாய். அந்த இந்த மிக்சி இந்த கடாய் இதோட சேர்த்து ஒரு 4000 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வாட்ச் ஒரு 3500 ரூபாய் ஆச்சு. அதே ஏதாச்சும் 8000 ரூபாய் ஆச்சா. அதுக்கப்புறம் செப்பல், என்னோட செப்பல் நான் உங்களுக்கு சொல்லியே 500 ரூபாய் 590 ரூபாய் என்னோட செப்பலு. அவரோடது வந்து ஒரு 1000 ரூபாய், அது ஒரு 1500 ரூபாய். அப்புறம் நான் டீ காஃபி சாப்பிட்டு இந்த பேக் வாங்கினது எல்லாம் சேர்த்து டோட்டலா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் நேற்று காலி. ஆனா ரொம்ப வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்காக எனக்காக அவருக்காக வாங்கினதா இது. பெருமை பீத்துறக்கெல்லாம் இதுல இல்ல. நான் வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. யாருக்காவது ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா, அதுக்காக தான் வந்து இது எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம வேணுங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கும் ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. பாக்குற உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ளாகிங் அது வரைக்கும்